ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து சைட்வேஸ் மாதிரி போய்ட்டு லாஸ்ட்டில் வந்து மூமெண்டம் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக எனக்கும் பிளான் வந்து செல்லிங் பிளான் தான் இருந்தது. ஆனால் வந்து என்னோடய எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எஸ்எல் ஹிட்டான இடம் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எஸ்எல் ஹிட்டானது. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா செல்லிங் ப்ரெஷர் நல்லா இருந்தது. ஸோ அதில் ஒரு புல் பேக் கிடச்சிது. அகைன் செல்லிங் ப்ரெஷர், ஸோ அகைன் புல் பேக் இடத்துல வந்து ப்ரைஸ் எக்ஸ்பிரஷன் என்னோடய வியூ இருந்தது. ஆனால் மேலே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டு திரும்ப வந்து அகைன் இன்னொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்து அங்கே ப்ரைஸ் கீழே வந்து லாஸ்ட்டில். ஆக்சுவலாக இந்த மூமெண்டம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே லாஸ்ட்டில் 3 மணிக்கு மேலே தான் அந்த மூமெண்டம் கிடச்சிது. ஆக்சுவலாக அந்த மூமெண்டம் வந்து நான் இந்த இடத்துல எதிர்பார்த்தது ஃபஸ்ட்டு ஒரு காஸ்ட் பக்கம் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு எஸ்எல் ஹிட் ஆனது. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே சார், நெக்ஸ்ட்டு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாங்க போகலாம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் நான், ஏன்னா கிளியராக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எப்போது இங்கே டாப்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து கனெக்ட் ஆகிருக்குது தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிற இடம்லாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப் அப் மாதிரி பெருசாக கேப் அப் தோணுது. அந்த இடத்துல அந்த ஷோ காமிக்குது. நமக்கு வந்து கீழே வந்து சப்போர்ட்டில் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா அகைன் வந்து இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வருது. இப்போது கேப் அப் எந்த அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அங்கே இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு 25,960 இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குது. ஸோ கேப் அப் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா, அகைன் செல்லிங் ப்ரெஷர் ஃபஸ்ட் ஸ்கேனில் வருதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். கேப் அப் ஆனோடனே சஸ்டெண்ட் ஆகாமல் இந்த மாதிரி சாலிடாக ரெட் கலர் கேன் க்ளோசிங் கொடுத்துச்சு டவுன் சைடு அப்படின்னா அகைன் நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பக்கத்தில் இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணலாம். அல்லது கேப் அப் மார்க்கெட் அப்படின்னு சாலிடாக க்ரீன் கலர் கேனில் வந்து க்ளோசிங் கொடுக்குது, டாப்பில் அந்த அப்பர் சைட் க்ளோசிங் கொடுக்குதுன்னா ஸோ ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி அகைன் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு கேனில் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கேப் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேப் அப் இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ அங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணினா இந்த மூமெண்ட் அந்த கேப் ரீஃபில் ஏரியா முடிச்சுட்டு அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணுறதுக்காக போகலாம் இதுலேயும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேனில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேனலாக கருதப்படும். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துங்க போதும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு டச் பண்ணுறதுக்காக போதா அல்லது கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக போதா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் தாண்டி மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா உங்களுடைய டார்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். 26,040 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். ஓகே, ஸோ இதை நீங்கள் நிஃப்டி 50 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலான்னா, பேங்க் நிஃப்டி கூட நேற்று ஃபுல்லாக வந்து சைட்வேஸ் மாதிரி போய்ட்டு ப்ரீமியம் எல்லாம் வந்து டைம் பிக்கப் பண்ணி அவளோட எல்லாமே ப்ரீமியம் காலி ஆகிடுச்சு. அப்போ இங்கே இது வந்து டைரெக்ஷன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டு டைரெக்ஷன் பிடிக்கிறதுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அப்போ டைரெக்ஷன் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது டெலீட் பண்ணிடுங்க எல்லாமே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அகைன் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ப்ரைஸு எங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து ட்ரா பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள். கீழே டாப்லேருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆன இடங்கள் தெரியும். அப்போ ப்ரைஸு கொஞ்சம் மிடில் தான் இருக்குது. இன்னும் நமக்கு இங்கே 58,600 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிச்சா திரும்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் இப்போது கேப் அப் ஓப்பன் ஆகிறதுனால அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸு கன்சல்டேஷன் ஆகிட்டு நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா மேபி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு நின்றுச்சுன்னா பிரேக் அவுட் ஆகின வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் நடக்கலை. என்னாச்சு, பிரேக் டவுன் நடந்துச்சு, எம் பேட்டர்ன் மாதிரி கட் ஆகிட்டு கீழே டவுன் சைடு வந்து இதனோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இந்த மாதிரி டவுன் சைடு கொடுக்குதா இல்லை அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லெட்ஸி அந்த கேப் அப் எந்த மாதிரி சஸ்டெண்டாக நிற்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேப் அப்க்கான அந்த ஃபஸ்ட் கேல் டிசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
ஆனால் ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இதில் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, ட்ரெண்டிங்கில் இல்லை. ஏன்னா வந்து 21 பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக ஒன்றும் மூமெண்டபிள் மேலே மூவாச்சு கீழே வச்சு இந்த ப்ரீமியம் இங்கேயும் காலி 3 நாளாக வந்து பேங்க் நிஃப்டியில் அந்த கால் புட்டு ப்ரீமியம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பணம் ஈஸியாக வந்து கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக நானும் அந்த இடத்துல வந்து பணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கால் புட்டுது. ஓகே, ஸோ இந்த 59,200 வந்து ஒரு நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளானாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ட்ராவல் ஆக சொல்லுவோம். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க்கில் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, இப்போது சென்செக்ஸு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு சென்செக்ஸில் நிஃப்டி 50 என்ன மாதிரி மூவ் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பிளான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு என்னென்ன சொல்லணும், சேம் லெவல்ஸ் தான் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. பாயிண்ட் வைஸ்ன்னு சொன்னால் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே பாயிண்டில் என்ன இருக்குது, நீங்கள் மவுஸ் கர்சர் வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெவல் கிடச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.